சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் இப்போது நாம் மிக அழகான ஒரு தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பொன் திருவடிகள் என் குடி முழுதும் ஆழ புகுந்தன போந்தன இல்லை என்ற சொற்றொடர். கருவூர் தேவர் அருளி செய்த பதிகத்தில் வரக்கூடிய ஒரு சொற்றொடர் தான். இந்த சொற்றொடரை பற்றி நமக்கு கொடுப்பதற்காக நல்லாசிரியை, பண்பாட்டு காவலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பைந்தமிழ் பணிச்செல்வர், சைவ செந்நெறி செம்மல், செந்தமிழ் தென்றல், பாரதியார் கவிச்செம்மல் என்று பல 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 விருதுகளை தனக்கென்று சொந்தமாக்கி கொண்ட நமது அம்மா சரஸ்வதி ஜெகதீசன் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கின்றார்கள். அம்மா அவர்கள் திருமுறைகள் மேலே அலாதியான ஒரு காதல், பற்று, அன்பு வைத்திருக்கின்றார்கள். அது அவங்களுடைய ஒவ்வொரு பொழிவுலையும் நமக்கு தெரியுது. அதே நேரத்தில் அவங்க பாடுறதுலையும் அந்த கான்விக்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அது நிறைய தெரியும். அவ்வளவு ஆர்வத்தோடு அவர்கள் அதை எடுத்து படித்து இன்னும் மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற, ஏன்னா சிலருக்கு நம்மளை மாதிரி ஓரளவுக்கு நம்மளை எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. ஆனால் அம்மா கிட்ட அதை நீங்கள் பார்க்கவே முடியாது. எப்போ எடுத்தாலும் நான் கற்றுக்கிட்டு தாம்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக பணிவாக ஒரு தன்மையாக அவர்கள் பேசுவதே இப்படிப்பட்ட குணம் எங்களுக்கும் கொடுக்க வேண்டும்னு சாமி கிட்ட நாம் வேண்டுற அளவுக்கு தான் இருக்கும். அந்த அளவுக்கு மிகவும் எளிவந்த தன்மையை உடையவர்கள் அவர்கள். நமக்கு நிறைய பொழிவு கொடுத்திருக்கிறாங்க. அந்த அமைப்பில் இன்று பொன் திரு அடிகள் என் குடிமுழுது ஆழ புகுந்தன போந்தன இல்லை என்ற தலைப்போடு நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும். குற்றால தமர்ந்துரையும் கூத்தா, குற்றால தமர்ந்துரையும் கூத்தா, உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே, கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. திருச்சிற்றம்பலம். ஆத்திசூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியானை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பல்வேறு கோணங்களில் 9ஆம் திருமுறையை உள்வாங்குவதற்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கின்ற சிவ திருமதி லாவண்யா அருள் அம்மா அவர்களுக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அடியேன் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பொற்றிருவடி என் குடி முழுதாள புகுந்தன போந்தன இல்லை. பொற்றிருவடி என் குடி முழுதாள புகுந்தன போந்தன இல்லை. என் குடி முழுதாள புகுந்தன போந்தன இல்லை என்று சொன்னால், என் குடி என்பது இவ்விடத்தில் சந்ததியினர் முழுவதும், ஒரு குடியில் வந்த அத்துணை சந்ததியினருக்கும் பயன் தரக்கூடிய விதத்தில் முழுதும் ஆளுவதற்கு, அந்த குடி முழுதும் ஆளுவதற்கு இறைவனுடைய திருவடிகள், எம்பெருமான் சிவபெருமானுடைய திருவடிகள் என்னுடைய உள்ளத்துள், என்னுடைய மனத்துள், என் சிந்தையில் புகுந்தது. அந்த இறைவனுடைய பொற்றிருவடிகள் என்னுடைய குடி முழுவதும் ஆழ்வதற்கு எனக்குள் புகுந்தது. இவ்விடத்தை விட்டு அகலாமல் இருக்கின்றது. என் வழியில் வரக்கூடிய அத்துணை வழி வழியாக வருகின்ற அத்துணை பெருமக்களுக்கும் பயனளிக்க கூடியது இறைவனுடைய திருவடி பேரு. அந்த திருவடி பேரு உள்ளே சென்று விட்டது, போந்தன இல்லை, போகவில்லை, எங்களிடத்திலேயே தங்கிவிட்டன. எவர் ஒருவர் இறைவனை திருச்சிற்றம்பலம் என்றும் சிவாய நம என்ற பஞ்சாட்சர மந்திரத்தையும் அன்றாடம் உச்சரித்துக் கொண்டு முழுக்க முழுக்க இறை சிந்தனையில் மனம் மொழி மெய்களால் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய இல்லத்தை விட்டு அகலாது, அவருடைய குடியை விட்டு அகலாது, அவருடைய சந்ததியினரை விட்டு அகலாது என்பதற்கு கருவூர் தேவர் எழுதின, கருவூர் சித்தர் பெருமான் எழுதின அழகான ஒரு பாடல்தான் இந்த 16வது பதிகத்தில் 2வது பாடலாக இடம்பெற்றிருக்கக்கூடியது.
தஞ்சை ராஜராஜேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்தில் அவர் பாடிய அந்த பாடல் தான். முழுமையான பாடலை பார்க்கலாம். நெற்றியின் கண் என் கண்ணின் நின்று அகலா. இறைவனுடைய நெற்றியின் கண் என் கண்ணின் நின்று அகலா. நெஞ்சினில் சிலம்பு அலைக்கும் பொன் திருவடி என் குடி முழுதாள புகுந்தன போந்தன இல்லை. மற்ற எனக்கு உறவு ஏன் மரிதிரை வட ஆற்று இடுபுனல் மதகில் வாழ் முதலை எற்று நீர் கிடங்கில் இஞ்சி சூழ் தஞ்சை ராஜராஜேஸ்வரத்திவர்க்கே. எற்று நீர் கிடங்கில் இஞ்சி சூழ் தஞ்சை ராஜராஜேஸ்வரத்திவர்க்கே என்று சொல்லக்கூடிய என்று பாடிய அந்த பாடலில் 2வது அடியில் இடம்பெற்றிருக்கக்கூடியது பொன் திருவடி. பொற்றிருவடி என் குடி முழுதாள புகுந்தன போந்தன இல்லை. அது அந்த பொற்றிருவடி எத்தன் மீது சிலம்பு அலைக்கும் நெஞ்சினில் சிலம்பு அலைக்கும். என்னுடைய அதாவது அந்த இறைவனுடைய திருவடிகளில் இறைவன் அணிந்திருக்கக்கூடிய அழகானதொரு சிலம்பினுடைய மணியானது அலைக்கின்றது. அந்த ஒலிக்கக்கூடிய அந்த சிலம்பு ஒலிக்கக்கூடிய இறைவனுடைய பொற்றிருவடிகள் என்னுடைய குடி முழுதாள புகுந்தன என்று பாடுகின்றார். எப்படி பாருங்கள், இறைவனுடைய நெற்றிக்கண் என்னுடைய கண்ணை விட்டு அகலவில்லை. அதே போல இறைவனுடைய திருவடிகளில் அவனுடைய அந்த பொற்சிலம்பு அணிந்திருக்கின்றான். அந்த சிலம்பணிந்திருக்கக்கூடிய பொன் திருவடிகள் என்னுடைய உள்ளத்தில் புகுந்த அந்த திருவடிகள் போவதற்கு மனமில்லை. இறைவனும் என்னுடைய மனதிலிருந்து அகல்வதற்கு அவனுக்கும் விருப்பமில்லை. எனக்கும் அவனுடைய திருவடிகளை விடுவதற்கு மனமில்லை. என்னுடைய நெஞ்ச கமலத்தில் இறைவனுடைய திருவடி கமலங்கள் இருந்து கொண்டன என்று பாடுகின்றார். எப்படி ஒரு அருமையானதொரு சிந்தனை பாருங்கள். கருவூர் தேவருக்கு இருக்கக்கூடிய சிந்தனை எல்லாருக்கும் அமையாது. ஏன்னா தேவார பதிகம் பாடப்பெறாத தலம் இது. அதனால் இந்த இடத்துல எப்படியாவது தன்னுடைய தலத்திற்கு கருவூர் தேவரால் பாடச் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசை. இறைவனுக்கு திருக்கோயில் எடுத்து வழிபட்டவன் ராஜராஜ சோழன். அவன் காலத்தில் வாழ்ந்தவர் கருவூர் தேவரால் தான் தஞ்சை ராஜராஜேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அந்த மகாலிங்கமானது, மிகப்பெரிய லிங்கமானது தஞ்சை பெருவுடையார் என்று சொல்லக்கூடிய அந்த பெருவுடையாருடைய திருவுருவம். அது அஷ்டபந்தன மருந்தினால் இவர் கொடுத்த அந்த அஷ்டபந்தன மருந்து முதலில் அதில் பிடிக்கவில்லை. இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்கின்ற பொழுது பொருந்தாத காரணத்தினால் எத்தனையோ ஆர்வத்தோடு அந்த பெருமானை நிறுவ எண்ணிய அரசனுக்கு கவலை உண்டானது. அப்பொழுது போகர் சொல்லி கருவூர் சித்தருக்கு அழைப்பு விடுக்க கருவூர் சித்தர் பார்க்கின்றார். கருவூர் சித்தர் தாம்பூலம் தரித்து அந்த எச்சிலை உமிழ்ந்ததாக சொல்லுகின்றார்கள். எது எப்படியோ தவறோ சரியோ எது இருந்தாலும் கூட கருவூர் சித்தனுடைய உதவியினால் அந்த இறைவனுடைய தஞ்சை பெருவுடையார் அவ்விடத்தில் நிறுவ பெற்றார் அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்கின்றது. அப்படி அந்த கருவூர் சித்தர் தாம் பச்சிலை தின்று சித்த நிலை பெற்றதை அந்த பதிகத்தினுடைய கடைசி பாசுரத்திலும் கூட கருவூரர் பாடுகின்றார். அருமருந்து அருந்தி அல்லல் தீர் கருவூர் அறைந்த சொல் மாலை ஈர் ஐந்தின் பொருள் மருந்து உடையோர் சிவபதம் என்னும் பொன் நெடும் குன்றுடையோரே என்று சொல்லக்கூடிய அந்த பதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. ஏனென்றால் தஞ்சை மாநகரம் சோழ ராஜதானியாக இருந்தது. சோழனுடைய ராஜதானி, அவனுடைய கோட்டை இருந்த இடம், தலைமை கோட்டை இருந்த இடம். அப்படி அது மிக பெரியது. மாடங்களும் மாளிகைகளும் மிக பெரியனவாக இருந்தன. கலைஞர்களும் கவிஞர்களும் கூட எக்காலத்தும் குழுமி இருந்து தங்களுடைய ஆற்றலை காட்டி பரிசு பெற்று கழிக்கக்கூடிய இடமாக தஞ்சை மாநகரம் இருந்தது. அப்படிப்பட்ட அந்த தஞ்சை மாநகரத்தில் தான் ராஜராஜேஸ்வரமாக இந்த திருக்கோயிலை செவ்வனே அமைக்க வேண்டும் என்று விரும்பினான் ராஜராஜன். அப்படி அமைத்தான். அத்தகைய சிவபெருமானுடைய பெருமைகள் ஒன்றா இரண்டா எத்தனை பெருமைகள் உடையவன் நம்முடைய சிவபெருமான். வரம்பில்லாத ஆற்றல், வரம்பில்லாத அறிவு முதலியவற்றையெல்லாம் உடையவன் இறைவன். பேரறிவும் பேராற்றல் மிக்கவன் என்று சொல்லுகின்றோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சிறப்புத்தன்மை பெற்றிருக்கக்கூடிய தஞ்சை பெருவுடையாருக்கு மிக பெரும் கோயிலை கட்டினான். அதாவது ஒரு பொது எண்ணத்தோடு சமூக உணர்வோடு அனைவரும் வணங்க வேண்டும். மக்கள் அத்துணை பேரும் குழுமி இவ்விடத்தில் இருந்து இறைவனை பூஜித்து வழிபட்டு அவருடைய மனக்குறைகளை எடுத்துரைத்து தங்களுடைய குறை நீங்க பெற்றவர்களாக மக்கள் செல்ல வேண்டும் என்று விரும்பி தனக்காகவென்று கட்டவில்லை ராஜராஜன்.
மக்களுக்காக என்று கட்டப்பெற்ற திருக்கோயில் அது. அதனால்தான் இன்றைக்கும் அங்கு எக்காலத்தும் கூட்டம், பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகின்றது. அதே போல கங்கை கொண்ட சோழேஸ்வரத்தில் அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. அகந்தையினால் கட்டப்பெற்றது என்று சொல்வார்கள். அதை விட நான் பெரிதாக கோயில் கட்டுகின்றேன் என்று சொல்லி மகன் கட்டுகின்றான் ராஜேந்திர சோழன். அதனால் அதற்கு அந்த அளவுக்கு சிறப்பு இல்லை. தஞ்சை ராஜராஜேஸ்வரத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பானது அது குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த மாதிரி தஞ்சை ராஜராஜேஸ்வரத்தில் மிகச் சிறப்பானது ஒரு கோயிலை எழுப்பினான் ராஜராஜன். வேதமும் காணாத பெருமான் இறைவன், மனத்துக்கும் வாக்குக்கும் எட்டாதவன், நம்முடைய ஐம்பொறிகளாலும் உணர இயலாதவன். அப்படிப்பட்ட இறைவனை, அவனுடைய அருமைப்பாட்டை சொல்லிக்கொண்டே போனால் கேட்பவர்களுக்கு இன்பம் பயக்கும், வியப்பு தோன்றக்கூடியது. சில சமயங்கள் நமக்கு அச்சம் கூட தோன்றும். நமக்கும் இவனுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்று ஒரு மலைப்பு உண்டாகும். இந்த மலைப்பை மாற்றி இறைவனிடத்தில் நம்பிக்கையும் பக்தியும் உண்டாக வேண்டும் என்று செய்வது, உண்டாகும்படி செய்பவை பக்தி சிறப்பினால் அவனுடைய அந்த அருள் அனுபவத்தை பெற்றவனுடைய திருவாக்குகள் தான் பாடல்களாக காணப்படுகின்றன, பதிகங்களாக காணப்படுகின்றன. அவனுடைய அந்த அருள் அனுபவத்தை பெற்றவனுடைய திருவாக்குகள் பாடல்களாக பரிமளிக்கின்றன. அவற்றை நாம் அன்றாடம் பாடி பரவி இறைவனுடைய அந்த பக்தி உணர்வோடு பாடி இறைவனுடைய அந்த அனுபவத்தை, இறை பேராற்றலை, இறைவனுடைய அருளை, இறைவனுடைய கருணையை பெற வேண்டும். எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் நம் போன்றவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய கருணையை உடையவன் தானே எம்பெருமான், சிவபெருமான். அதனால் அந்த பதிகங்களை அவர்கள் பாடுகின்ற பொழுது, தேவார பதிகங்கள் 12 திருமுறைகளையும் சரி பாடி, முக்கியமாக தேவார திருப்பதிகங்களும் சரி, திருவாசகம் சரி, திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, இவை அனைத்துமே இறைவனுடைய புகழை பாடி, அதனால் இறைவனுடைய புகழை பாடினால் அதனுடைய பயன் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் என்ன செய்யணும், இறைவனை அணுக வேண்டும். அப்படி அணுகினால் இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இறைவன்பால் செலுத்துவதற்கு பெரியோர்கள் நமக்கு வகுத்து சென்றிருக்கின்றவைதான் இந்த திருமுறைகள், தேவாரம், திருவாசகம், திருப்பல்லாண்டு, திருவிசைப்பா எல்லாமே. நாம் சொல்லுகின்றோம் இல்லையா, ஒரு படித்து வேலை இல்லாமல் துயருறுகின்ற ஒரு இளைஞனை பார்த்து முயற்சியோடு சொல்லுவார் ஒரு பெரியவர், நானும் உன்னை போலத்தான்ப்பா முதல்ல இருந்தேன். அதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போது முதல்ல நான் வேலைக்கு போகும்போது ஒரு 20 ரூபாய் தான் சம்பளம் பெற்றேன். போக போகத்தான் என்னுடைய முயற்சியும் என்னுடைய பணியையும் பார்த்து என்னுடைய அனுபவத்தை கண்டு எனக்கு கூடுதலான சம்பள பணம் கிடைத்தது. இப்பொழுது நான் 2000 ரூபாய் வாங்குகிறேன். அதனால் நீ முயற்சி என்று எப்படி ஒருவர் ஆற்றுப்படுத்துவாரோ, ஒரு இளைஞனை ஆற்றுப்படுத்துவாரோ, அது போலத்தான் நான் முதல்ல கடவுளோட பக்தியை வையுங்கள். உங்களுடைய மனத்தை முதல்ல பாடி பரவுங்கள். அதற்கப்புறம் மெய்யினால் உங்களுடைய செயல்பாடுகளை செய்யுங்கள். அப்புறம் மனத்தில் முழுவதுமாக இருத்துங்கள். மனம், மொழி, மெய் மூன்றையும் இறைவன்பால் செலுத்தினாலே போதுமானது. அவனுடைய அருள் அனுபவம் அவசியம் கிட்டும். மிக மிக இழிந்த நிலையில் இருந்தாலும் கூட இறைவனுடைய கருணையினால் ஆட்கொள்ளப்படக்கூடிய எத்தனையோ பெருமக்களை பற்றி, எத்தனையோ அடியவர்களை பற்றி நாம் கற்றறிந்திருக்கின்றோம், மற்றவர்கள் சொல்ல கேட்டிருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது இறைவனுடைய கருணை மிகுதினால் நம்மை ஆட்கொள்வான் என்பதற்குத்தான், எப்படி ஆட்கொண்டான் தன்னை என்பதை கருவூர் சித்தர் பாடுகின்ற இந்த அடிதான், பொற்றிருவடி என் குடி முழுதாள புகுந்தன போந்தன இல்லை. அவனுடைய கருணை எனக்கு கிடைத்தது. இந்த கருணை லேசா ஒரு கடைக்கண் பார்வையை காட்டினால் போதும், இறைவனுடைய கடைக்கண் பார்வை விழுந்தால் போதும், எங்கேயோ உயரத்துக்கு சென்று விடலாம். அந்த ஆத்மா எங்கேயோ சென்று விடும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்லக்கூடிய பாடலாகவும் இந்த பாடல் இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது இவற்றையெல்லாம் பாடி பரவி இருக்கின்றார்கள். அவர் மகிழ்ந்து தன்னுடைய அனுபவத்தை எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய இந்த பாடல்களை எல்லாம் அழகானதொரு பதிகங்களாக கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள். அவற்றை பாடி மகிழவும், இறைவனுக்கு முன்னே சென்று பாடி பரவவும் தான் நம்முடைய மனம் இடம் கொடுக்க வேண்டும். அப்படி இறைவனுடைய அருளை பெற முடியும் என்ற உண்மையானது பின்னர் தான் நமக்கு புலப்படும். அது அழுத்தமா பதிந்தவுடன் தான் உண்மையிலே எல்லோரையும் பக்தி பண்ண தொடங்குகின்றோமோ என்ற ஒரு ஐயம் கூட எழுகின்றது. அந்த முறையில் கருவூர் தேவர் பெருவுடையார் தமக்கு அருள் செய்த கருணையை இந்த தஞ்சை ராஜராஜேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய இந்த தலத்தை பாடியதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். மிக மிக பெரியவனாக இருந்தும் தமக்கு எப்படி எளியவனாக இருந்து தம்மை ஆட்கொண்டார். அந்த கருணையை சொல்லி சொல்லி உருகுகின்றார் கருவூர் தேவர்.
அவன் இப்படி எல்லோருக்குமே எளியவனாகி வருபவன் போலும் அப்படிங்கிறது தமக்கு அருள் செய்ததை மாத்திரம் சொன்னால் போதாது என்று தன்னுடைய உள்ளத்தில் தோன்றிய அந்த கருத்தை தான் இங்கு சொல்லுகின்றார். என் குடிமுழுதாள புகுந்தன போந்தன இல்லை, அதுபோல நீங்களும் அப்படி மிகச்சிறந்த அரியவனாகிய எவ்வளவு பெரியவனாகிய எம்பெருமானை நீங்கள் வணங்கினால் அவனும் உங்களுக்கு எளியவனாகி வருவான். எளியவனாக எத்தனை பேரை ஆட்கொண்டான் இறைவன் இல்லையா? அதனால் எல்லோருக்கும் எளிதில் கிடைப்பது அன்று அவனது அருள். அதை பெறுவதற்காக ஆற்றலாலும் அறிவினாலும் பொருளாலும் முயற்சியினாலும் பெரியவர்கள் பலர் ஏங்கி கிடக்கக்கூடிய தருணம் இது. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, எத்தனையோ ஆண்டு காலம் தொண்டு செய்தாலும் கூட இறைவனுடைய திருவருள் தனக்கு கிடைக்கவில்லையே என்று ஏம்பலித்து போயிருக்கின்றார்கள். நம்பியாண்டார் நம்பியினுடைய தந்தை பல நாட்கள் சிவத்தொண்டு புரிந்தும் அவருக்கு என்ன கிடைக்கவில்லை? இறைவனுக்கு பூஜை நம்பியாண்டார் நம்பி இறைவனுக்கு பெருமானுக்கு நம்பியாண்டார் நம்பியினுடைய தந்தை இறைவனுக்கு எம்பெருமானுக்கு சிறப்பான முறையில் இறைவனுக்கு தொண்டு செய்த பொழுதும் கூட தனக்கு கிட்டாத ஒரு பேர் தன்னுடைய மகனாகிய நம்பியாண்டார் நம்பிக்கு கிடைத்த நம்பி உனக்கு கிடைத்தது. நான் இத்தனை நாட்கள் பூஜை செய்தும் இறைவனானவன் என்னுடைய கண்களுக்கு தென்படவில்லை, ஆனா உன்னுடைய கண்களுக்கு தென்பட்டிருக்கின்றானே என்று சொல்லி மகிழ்ந்தார் தந்தை, நம்பியினுடைய தந்தை. ஏன்னா நம்பி தன்னுடைய தந்தை ஊருக்கு சென்றிருந்த பொழுது ஒரு நாள் பூஜிப்பதற்காக 1-2 நாட்கள் நீதான் இந்த பூஜை நைவேத்தியம் வைத்து இறைவனுக்கு நான் செய்வது போலவே நீயும் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்ல மகனாகிய நம்பி பார்க்கின்றார், பூஜை செய்கின்றார். அந்த நைவேத்தியத்தை இறைவனுக்கு கொடுத்து நீ உண்டு முடித்தால்தான் நான் செல்வேன் என்று சொல்லுகின்றார். அப்படி மன்றாடி கேட்டதினால் இறைவன் தன்னை உண்ணாவிட்டால் நைவேத்தியத்தை அந்த திருவமுதனை நீர் உண்டு முடிக்காவிட்டால் நான் என்னுடைய தலையை இந்த கல்லில் மோதி விடுவேன் என்று சொல்லி கற்களில் மோத அந்த கல்லில் தன்னுடைய தலையை மோதுகின்றார். உடனடியாக தடுத்து நான் உண்ணுகின்றேன், உன்னுடைய நீ கொண்டு வந்த திருவமுதை நான் உண்கின்றேன் என்று சொல்லி அந்த திருவமுதை உண்கின்றாராம். எக்காலத்தும் கொண்டு கொடுக்கக்கூடிய நைவேத்தியம் காலியாக விட்டது, என்ன ஆயிடுச்சுன்னு இறைவனுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்ல உண்மையாலுமே அப்படி இறைவன் உண்டாரா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக தந்தை பார்க்கின்றார். இத்தகைய ஒரு சிறப்பு தனக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்று மயங்கி வருந்தி தன்னுடைய பிள்ளைக்கு கிடைத்த பேரு தனக்கு கிடைக்கவில்லையே இது நாள் வரையிலும் என்று சொல்லி வருந்துகின்றார் தந்தை. அப்படி பல நாட்கள் தொண்டு புரிந்து இறைவனுடைய திருவருள் கிடைக்கவில்லையே என்று ஏம்பலித்து போய் பன்னெடுங்காலம் பணி செய்து கிடைக்காத அந்த ஒரு பெருமை தனக்கு கிடைத்தது என்று மகிழ்கின்றார் கருவூர் தேவர். அதான் சொல்லி உருகின்றார். பன்னெடுங்காலம் பணி செய்து பழையோர் தாம்பலர் ஏம்பலித்து இருக்க என் நெடுங்கோயில் நெஞ்சு வீற்றிருந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். மின்னெடும் புருவத்து இளமயில் அணையார் விலங்கல் செய் நாடகசாலை இந்நடம் பயிலும் இஞ்சி சூழ் தஞ்சை ராஜராஜேஸ்வரத்திவர்க்கே என்று அந்த எந்த அளவிற்கு தன் மீது பழையவர்கள் பலகாலம் பணி செய்து ஏங்கி நிற்க என்று சொல்லுகின்ற பொழுது நான் புதியவன், சில காலமே இறைவனை அறிந்திருக்கின்றேன், பணி செய்யும் ஆற்றலும் கூட இல்லாதவன் என்று தன்னுடைய சிறுமையை உய்த்து உணர வைத்தவன். பெருவுடையார்க்கு பெருமை மற்றவற்றால் அமைவதென்று அவன் தகுதி இல்லாத எனக்கும் எளியனாகி அருள் செய்தானே அதுதான் மிகச்சிறந்த பெருமை என்ற இந்த கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். சொல்லுகின்ற பொழுது பன்னெடுங்காலம் பணி செய்து பழையோர் தாம்பலர் ஏம்பலித்திருக்க, பழையோர் நிறைய பல நாட்களாக பல ஆண்டுகளாக பூஜை செய்து அந்த இறைவனுடைய திருவருள் தனக்கு கிடைக்கவில்லையே என்று வருந்தி கொண்டிருக்க என்னுடைய நெடுங்கோயில் என்னுடைய உள்ள திருக்கோயிலில் வீற்றிருக்கக்கூடிய அந்த எளிமையை நான் எப்படி சொல்வது? ஏனென்றால் இறைவனுடைய திருவடி கமலங்கள் என்னுடைய மனத்தை விட்டு அகலவில்லை என்று முழுவதுமான அந்த நம்பிக்கையோடு உணர்த்தக்கூடிய அந்த எளிமைத்தன்மை, வெளிவந்த தன்மைதான் இங்கு எல்லோராலும் அரிய செயலாக கருதப்படக்கூடியது. அந்த அரிய செயலான இறைவன் தன் நகத்தில் புகுந்து கொண்டான். தன்னுடைய குடி முழுதும் ஆழ்வதற்கு அவன் தங்கிக் கொண்டான். இனி போகவே மாட்டான். போய் என்று சொன்னாலும் தான் அவனை விரட்டினாலும் செல்வதற்கு அவனுக்கு விருப்பம் இருக்காது என்ற அளவிற்கு முழுவதுமான நம்பிக்கை வைத்திருந்தார் கருவூர் தேவர். உண்மையிலேயே அதே போலத்தான் யாரையெல்லாம் ஆட்கொண்டார்? சுந்தரர் பெருமானை ஆட்கொண்டார். அப்பர் பெருமானும் சொல்லுகின்ற பொழுது மை சேர்ந்த கண்டமிடற்றாய் போற்றி மாலுக்கும் ஓர் ஆழி ஈந்தாய் போற்றி
பொய் சேர்ந்த சிந்தை புகாதாய் போற்றி, போகாது என் உள்ளத்து இருந்தாய் போற்றி, மெய் சேர பால் வெந்நீர் ஆடி போற்றி என்று அப்பர் பெருமான் தன்னுடைய 56ஆம் பதிகத்தில் பாடுகின்ற பாடல் வாயிலாக எந்த அளவிற்கு பொய் சேர்ந்த சிந்தையில் அவன் புகாதவன், போகாது என் உள்ளத்தில் இருந்தாய். ஏனென்றால் என்னுடைய உள்ளத்தில் கள்ளம் இல்லை, வாய்மை இருந்தது. அதனால் என்னுடைய உள்ளத்தை விற்று நீ போகவில்லை. மெய் சேர பால் வெந்நீர் ஆடி போற்றி என்று பாடுகின்றார் நாவுக்கரசர் பெருமான். சுந்தரரை ஆட்கொண்டார். அதே போல மாணிக்க வாசகரை ஆட்கொண்டமை. 2 பேரை தடுத்தாட்கொண்டது என்று நாம் கேள்வியுற்றிருக்கின்றோம் இல்லையா? சுந்தரரை தடுத்தாட்கொண்டமை. பறவையாரை மனம் புரிகின்றார். சங்கிலியாரை மனம் புரிந்து கொண்டு சங்கிலியார் பறவையார் இடத்தில் இருக்கின்ற பொழுது சங்கிலியாரை சென்று பார்த்துவிட்டு வரலாமே என்று போன நேரத்தில், அங்கு சங்கிலியாரை பார்த்துவிட்டு வரலாம் என்று போன நேரத்தில் இந்த செய்தியானது தெரிய வருகின்றது. யாருக்கு தெரிய வருகின்றது? பறவையாருக்கு தெரிய வருகின்றது. என்னை விடுத்து சங்கிலியாரிடம் சென்றிருக்கின்றாரே என்று கோபித்துக் கொண்டு உள்ள சுந்தரரை வீட்டுக்குள் தன்னுடைய இல்லத்திற்குள் விடவில்லை. அதனால் இறைவனை அனுப்பி வைக்கின்றார், தூது அனுப்பி வைக்கின்றார். நீர்தான் சென்று என்னுடைய பறவையாரிடம், என் மனைவியிடம், தாங்கள்தான் அவளுடைய அந்த ஊடலை தீர்த்து வைப்பதற்கு தாங்கள் தான் செல்ல வேண்டும் என்று சொல்வார் இல்லையா? அதெல்லாம் அப்படி தடுத்தாற் கொண்டது. அதற்கு முன்னால் இறைவனுடைய இன்னொரு செயல், அதாவது புத்தூரில் இருந்த பொழுது ஒவ்வொரு பதிகளாக சென்று பாடி வருகின்றார். ஒவ்வொரு பதிகளாக ஒவ்வொரு தலங்களாக சென்று பாடி வருகின்றார் சுந்தரர். அப்படி வந்த பொழுது சுந்தரர் எந்த தலத்திற்கு வந்தார்னா, எல்லா தலங்களுக்கும் ஒப்பில்லாத அந்த உழவார பணியை செய்து கொண்டே அப்பர் பெருமான் வருகின்றார். அப்பொழுது அதிகைப்பதிக்கு சேர்கின்றார் சுந்தரர். பதிகம் பாடி பணிய அதிகைப்பதி வந்தார் சுந்தரர். அப்பர் ஒப்பில்லாத அந்த உழவார பணி செய்த பதியை தம் காலால் மிதிக்கவும் அஞ்சி என்ன செய்தார்னா, உழவார பணி செய்யக்கூடிய தலம், அப்பர் பெருமான் உழவார பணி செய்யக்கூடிய தலம் என்று அறிந்து விடத்து அந்த தலத்தில் மிதிக்கவும் அஞ்சி அடுத்திருக்கக்கூடிய ஒரு சித்தவட மடம் என்று சொல்லக்கூடிய அந்த மடத்தில் சென்று தங்கி ஒரு இரவு நேரத்தில் துயிலுகின்றார். அப்படி துயின்று கொண்டிருந்த வேளையில் முதிய மறை அந்தனராக, முதிய மறையவர் என்றால் அந்தனர், முதிய ஒரு அந்தனராக அங்கு வந்த சிவபெருமான், ஒரு அந்தனர் உருவத்தில் வந்தவராக சிவபெருமான் சுந்தரனுடைய தலை மேல் தன்னுடைய பாதம், தன்னுடைய திருவடிகள் படியும்படியாக உறங்குகின்றார். தன்னுடைய சிவபெருமான், அந்தனர் உருவில் வந்த சிவபெருமான் தன்னுடைய திருவடி சுந்தரனுடைய தலை மீது படும்படியாக துயில்வது மாதிரி, தூங்குவது போல படுத்திருந்தார். உறக்கம் கொள்ளவில்லை. அவர் நடிக்கிறார். கண்கள் மூடியிருப்பது போன்றும் உறங்குவது போலும் தெரியாத அவருடைய திருவடிகள் சுந்தரருடைய தலையில் பட்டது போல தன்னுடைய செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றார். அவ்விடத்தில் என் தலையில் அடி படுகின்றதே என்று சுந்தரர் கூறுகின்றார். உடனடியா சிவபெருமான், அந்தனர் உருவில் இருந்த சிவபெருமான் சொல்லுகின்றார், என் முதுமையால் வந்த குறை இது என்று கூறின உடனே வேறு பக்கம் தலை வைத்து படுத்தும். மறுபடியும் என்ன செய்றார், என்னுடைய முதுமையினால் வந்த குறை, அதனால் நீங்கள் மாறி படுத்துக் கொள்ளலாமே என்று சொன்ன வேறு பக்கம் திரும்பி படுத்தால் அந்த நேரத்திலும் கூட சிவபெருமான் தன்னுடைய திருவடிகளை சுந்தரர் மீது படும்படியாக செய்கின்றார். இப்படி ஒவ்வொரு முறையும் செய்த உடனே கோபித்துக் கொண்டு கோபித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் உம்முடைய அடி என் தலையில் பட்டுக்கொண்டே இருக்கின்றது, மீண்டும் மீண்டும் இவ்வாறு செய்யும் நீர் யார் என்று கேட்கின்றார் என்று கொஞ்சம் அந்த குரலை ஏற்றத்தோடு சொன்ன உடனேயே கேட்டவர்கிட்டயே சிவபெருமான் சொல்லுகின்றார், இன்னும் எம்மை நீர் அறியீரோ என்று கேட்டுவிட்டு உடனடியாக சிவபெருமான் மறைகின்றார். அதிர்ந்து போகின்றார், வியக்கின்றார் சுந்தரர். அப்பொழுதுதான் இந்த பாடல் வருகின்றது. இந்த திருவதிகை வீரட்டானம் என்று சொல்லக்கூடிய பதிகத்தில் அழகானதொரு பாடலை பாடிய அந்த செய்தியிலிருந்து இறைவனுடைய திருவடிகள் தன் மீது பட்ட நிலையை சுந்தரர் சொல்லக்கூடிய அந்த கூற்று. தம்மானை அறியாத சாதியார் உளரே சடைமேற்கொள் பிறையானை விடை மேற்கொள் விகிர்தன் கைமாவின் உரியானை கரிகாட்டில் ஆடல் உடையானை விடையானை கரை கொண்ட கண்டத்து எம்மாந்தன் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன் எம்மானை
எரிகெடில வட வீரட்டானத்து உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே. உறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே என்று பாடுகின்றார். தம்மானை அறியாத சாதியார் உளரே என்று சொல்லுகின்ற பொழுது இப்படி தம்மான் இறைவனை பற்றி அறியாத சாதியார் உளரே என்று தன்னைத்தானே சொல்லிக்கொண்டு இந்த பாட்டை பாடி அவருடைய செயலுக்கு தம் செயலுக்கு வருந்தி நிற்கின்றார் சுந்தரர். அப்புறம் தில்லைப்பதி வருகின்றார். பொன்மன்றத்தில் சிவருமான் ஆடுகின்ற அந்த திருவடியில் பதித்த வழியை சிறிதும் கூட மாற்றாமல் முழுவதுமாக இறைவனுடைய திருவடிகளை பார்த்து கொண்டே அந்த சிலம்பொலியை கேட்டும் உள்ளமூன்றி வழிபட முற்படுகின்றார். சுந்தரனே, நீ ஆரூர் வந்திடுவாய் என்று அப்பொழுது அந்த ஓசை கேட்கின்றது. திருவாரூர் செல்லுகின்றார். அங்குதான் நீ எனக்கு தோழன் என்று சொல்லி ஆட்கொள்ளுகின்றார். நீ மனக்கோலத்துடன் இருப்பாயாக என்றும் கூற, அது மட்டுமல்லாமல் தம்பிரான் தோழர், எனக்கு என்னுடைய தோழனும் நீ என்று சொல்லி அவரை ஆட்கொள்ளக்கூடிய அந்த முறை தம்பிரான் தோழர் என்ற பெயரும் அந்த வன் தொண்டராகிய சுந்தரருக்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இறைவனானவன் எப்படி ஆட்கொண்டார் என்பதற்கு பறவைக்காக தூது சென்றது, பறவையாருக்காக தூது சென்ற அந்த செயல், இறைவனே தூது சென்ற செயல் எல்லோரும் அறிந்ததுதான். அப்படி ஆட்கொண்ட விதமானது சுந்தரரை ஆட்கொண்ட விதம். சங்கிலியாரை பறவையாரை மணந்து கொண்டு இறைவன்பால் மிகுதியான பற்று கொண்டிருந்த சுந்தரருடைய செயல்பாடு, அவர் தன்னை ஆட்கொண்ட முறைமையும், கைலையிலிருந்து சாபம் பெற்று இந்த பூ உலகத்திற்கு வந்த சுந்தரர் அங்கு பணிப்பெண்களாக இருந்த 2 பெண்மணிகள் தான் இங்கு சங்கிலியாராகவும் பறவையாராகவும் பிறந்தது. அந்த 2 பேரை மனம் புரிந்து கொண்டு சிவத்தொண்டு புரிந்து இறைவனிடம் சென்று சேரக்கூடிய அந்த நிலை, இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த முறையானது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான். அந்த ஒரு சிறப்பு. அதே போல திருப்பெருந்துறையில் இருந்து ஆட்கொண்டவர் யார்? திருப்பெருந்துறையில் இருந்து ஆட்கொண்டவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டவர் மாணிக்கவாசக பெருமான். அப்படி ஆட்கொண்டதினால்தான் மாணிக்கவாசக பெருமான் பாடுகின்றார் தன் கீர்த்தி திரு அகவல்ல, உத்தரகோசமங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் தூவணமே நீ காட்டிய தொன்மையும் வாத ஊரினில் வந்து இனிதருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் ஜோதியில் கறந்த கள்ளமும் குருந்தின் கீழ் குருந்த மரத்தடியின் கீழ் இருந்து அன்று இருந்த கொள்கையும் அதே போல பட்டமங்கையில் பாங்காயிருந்து அங்கு அட்டமாசித்தி அருளியதும் என்று பல்வேறு தொடர்கள் வாயிலாக தன்னை ஆட்கொண்ட விதத்தை மாணிக்கவாசக பெருமான் கீர்த்தி திருவகவலில் பாடிய முறையும், அதே போல அம்மானை பற்றி சொல்லுகின்ற பொழுது, தென்னன் பெருந்துரையான் காட்டாதனை எல்லாம் காட்டி சிவம் காட்டி தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலை வீடெய்த ஆழ்தான் கொண்டு ஆண்டவா என்று பாடுகின்றார் மாணிக்கவாசக பெருமான். சுந்தரர் தன்னை ஆட்கொண்ட முறையை சொல்லுகின்றவர் தன்னுடைய சிந்தை விட்டு புகாது இருந்தான் இறைவன் என்பதை சுந்தரர் பெருமான் 7ஆம் திருமுறையில் 21ஆம் பதிகத்தில் 1வது பாடலாக அவர் பாடியது. நொந்தா ஒன் சுடரே நுணையே நினைந்திருந்தேன், வந்தாய் போய் அறியாய் மனமே புகுந்து நின்ற சிந்தாய், எந்தை பிரான் திருமேற்றளி உரையும் எந்தாய் உன்னை எல்லால் இனி ஏத்த மாட்டேனே. நீ என்னுடைய சிந்தையில் புகுந்து நின்ற சிந்தாய், என்னுடைய சிந்தைக்குள் புகுந்து நின்றாய். உன்னை எல்லால் வேறு யாரையும் எக்காலத்தும் நான் ஏத்த மாட்டேன், வணங்க மாட்டேன், போற்று புகழ மாட்டேன். ஊனேறி உடலம் புகுந்தாய் என் ஒன் சுடரே என்றெல்லாம் பாடி பரவுகின்றார் சுந்தரர். தன்னை ஆட்கொண்ட விதத்தையும், தன்னுள் இருந்து கொண்டு வெளியே செல்ல விரும்பாதவன், வெளியே செல்வதற்கு தான் விருப்பம் இல்லாதவன், இறைவனுடைய திருவடிகளை தன் உள்ளத்திலிருந்து அகற்ற முடியாத வண்ணம் தன்னுள் இருந்து தன்னை ஆட்டி படைக்கின்றவனாக இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருளை நினைத்து இங்கு பாடி பரவுகின்றார் சுந்தரர். இது மட்டுமா, எப்படி இறைவனுடைய திருவடிதான் ஒருவரை ஆட்கொண்டது என்பதற்கு திருக்கண்ணபுரத்தில் திருமங்கை ஆழ்வார் பாடின பாட்டு மிகச் சிறப்பானது ஒரு சான்றாக சொல்லலாம். சான்று, வந்தாய் என் மனத்தே வந்து நீ புகுந்த பின்னை எந்தாய் போய் அறியாய், வந்து நீ புகுந்த பின்னை எந்தாய் போய் அறியாய், இதுவே அமையாதோ கொந்தார் பைம்பொழில் சொல் குடந்தை கிடந்து உகந்த மைந்தா, என்னை
குடந்தை கிடந்து உகந்த மைந்தா, உன்னை என்றும் மறவாமை பெற்றேனே, உன்னை எக்காலத்தும் நான் மறவாமை பெற்றேனே. ஏனென்றால் என்னுடைய வந்தாய் என் மனத்தை, வந்து புகுந்த பின்னே நீ எந்தையே நீ போய் அறியாய், நீ போவதற்கும் விரும்ப மாட்டேன் என்கிறாய், இது போதாதான் எனக்கு என்று கேட்கின்றார் திருமங்கை ஆழ்வார். அந்த அளவிற்கு திருக்கண்ணபுரத்தில் திருமாலை வணங்கிய இறைவனானவர், இறைவனை திருக்கண்ணபுரத்தில் திருமாலை வணங்கின திருமங்கை ஆழ்வார் எப்படி தன் மனத்தை விட்டு அந்த இறைவன் அகலவில்லை என்பதை சொல்லக்கூடிய உன்னை என்றும் மறவாமை பெற்றிருக்கின்றேன் என்று சொல்லி மகிழக்கூடிய அந்த செய்தியும் பொருத்தமானது. இறைவனுடைய திருவடி பட்டதினால் தன்னுடைய குலம் முழுக்க முக்தி அளிக்க வேண்டும் என்று வேண்டினது வாமன அவதாரத்திலும் உண்டு. வாமன அவதாரத்தில் மகாபலி வாமனனாக வாமன அவதாரத்தில் குள்ள உருவம் வாமனனாக வந்து ஆட்கொண்டவர், மகாபலியை ஆட்கொண்டவர். வாமனனாக வந்து திருமால் ஆட்கொள்ளுகின்றார் இல்லையா, அந்த செய்தி. மகாபலி சக்கரவர்த்தியிடம் அன்னைக்கு யாகம் செய்ய போகின்றான். இந்த நேரத்தில் எதை கேட்டாலும் தரமாட்டேன் என்று மறுக்காமல் உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய, உடனடியாக தரக்கூடிய அந்த நிலையில் இருக்கின்ற பொழுது வாமனனாகிய வாமன உருவத்தில் வந்தவராகி திருமால் வேண்டுகின்றார், எனக்கு ஒரு 3 அடி மண் வேண்டும் என்று கேட்டு பெறுகின்றார். 3 அடிதானே, சிறு உருவம், உன்னுடைய பாதங்களால் அளந்தால் சின்ன ஒரு குறிப்பிட்ட இடம்தானே. தடுக்கின்றார் அவருடைய குலகுரு, தடுத்தாலும் கூட மறுக்கின்றார் இங்கே மகாபலி. அதனால் 3 அடிதானே எடுத்துக்கொள், உன்னுடைய பாதத்தினால் நீ அளந்து எடுத்துக்கொள் என்று சொன்னோடனே, முதலடியில் ஒரு உலகம், மற்றொரு அடியில் மற்றொரு உலகம் என்று சொல்லி விண்ணையும் மண்ணையும் அளந்த வாமனன் திரிவிக்கிரமனாக வளர்ந்து 2 உலகங்களையும் அளந்த வாமனன் 3வது அடியில் மகாபலியினுடைய தலையில் வைத்து பாதாளத்தில் சென்று ஆழ்வாயாக என்று சொல்லி அவனுடைய தலையில் அவனுடைய செருக்கை மடக்கி உள்ளே அனுப்புகின்றான். அந்த நேரத்தில் அவன் வேண்டி வினவிக்க கொள்ளக்கூடிய ஒரு செய்தி என்ன என்றால், நான் கடைசி வரம் கேட்கின்றார், நீ எனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்று வாமனன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க என்னுடைய குலத்தில் வழி வழியாக வரக்கூடியவர்களுக்கு முக்தி கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார். குடி முழுதாழ புகுந்தன அவனுடைய பாதங்கள் என்பதற்கு இதுவும் பொருத்தமான ஒரு சான்று என்பதனால் இவ்விடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன். சைவத்தில் வரக்கூடிய சான்றுகள் வைணவத்திலும் இருக்கின்றன என்பதற்கான ஒரு சான்று. அப்படி தன்னுடைய குடி முழுவதும் வரக்கூடிய மகாபலி சக்கரவர்த்தி கடைசியில் பிரகலாதனுடைய தந்தை என்று எல்லோருக்குமே பிரகலாத் மகாபலியினுடைய பேரன் தான் பிரகலாதன். அப்படி ஒவ்வொருவராக அடுத்தடுத்து வரக்கூடிய குடி முழுவதுக்கும் தான் என்ன செய்கின்றார், அந்த பேரு கிடைக்கும் விதத்தில் செய்தவன். அப்படிப்பட்ட ஒரு பேர் இறைவனுடைய திருவடி பேற்றுக்கு இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது, அப்படி என்றால் நாமும் இறைவனுடைய திருவடியை உள்ளத்தில் சிந்தித்து நம்முடைய மனம் முழுவதுமாக நம்முடைய மனத்தில் உள்ளத்தில் சிந்தித்து இறைவனுக்கு உரிய மந்திரங்களை சொல்லியும் பலவிதமான பதிகங்கள் வாயிலாக பாடி பரவியும் பல்லாண்டு பாடியும் சேந்தனார் பல்லாண்டும் மற்ற திருவிசை பாடல்களையும் பாடி இறைவனை வழிபட்டோம் என்று சொன்னால் நம்மை விட்டு எங்கு செல்லுவான் இறைவன்? எங்கும் செல்ல மாட்டான், நமக்குள்ளேயே இருந்து நம்மை ஆட்கொள்வான் என்று அந்த நம்பிக்கையோடு வணங்கி மகிழ வேண்டும். அதே போல சுந்தரர் மற்றொரு இடத்தில் சொல்லுகின்றார், மையார் கண்டத்தினாய் மத மாவுரி போர்த்தவனே, பொய்யாது என் உயிருள் புகுந்தாய் இன்னம் போந்தறியாய், கையார் ஆடரவா கடவுர்தனுள் வீரட்டத்து எம் ஐயா என் அமுதே, எனக்கு ஆர் துணை நீ அல்லதே, உனக்கு என்ன உன்னை விட்டா எனக்கு வேற யார் துணை? நீதான் எனக்கு முழுவதுமா இருந்து என்னை மாற்றப்படுத்த வேண்டும், வழிப்படுத்த வேண்டும். இந்த வாழ்க்கையில் என்னை சரியானபடி என்னை கொண்டு செல்வது, இந்த ஆத்மாவை கொண்டு செல்வது உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட இறைவனே, உன்னை தவிர எனக்கு வேறு யார் துணை இருக்கின்றார்கள் என்று சுந்தர பெருமான் பாடுவது. உயிருண்ணிப்பத்தில் மாணிக்கவாசக பெருமான் பாடுவார், கடலின் திரை அதுபோல் வரு கலக்க மலம் அறுத்து என் உடலும் எனது உயிரும் புகுந்து ஒழியா வண்ணம் நிறைந்தான், சுடரும் சுடர்மதி சூடிய திருப்பெருந்துரை உரையும் படரும் சடை மகுடத்து எங்கள் பரன்தான் செய்த படிரே என்று திருவாசகத்தில் திருவாசகம் முழுக்க எப்படி உயிரை ஆட்கொண்ட உயிரை எப்படியெல்லாம் கொண்டு சென்று கடைசியில் இறைவனிடத்தில் சேர்வது என்பதை அழகாக பாடி பரவக்கூடிய அந்த திருவாசக பாடல்களை அன்றாடம் நாம் பாடி மகிழ வேண்டும்.
எடுத்தவனே சிவபுராணத்தில் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்று பாடுகின்றார் இல்லையா? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழியாண்டு குருமனிதன் தாழ் வாழ்க, புகழியாண்டு குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெய்கழல்கள் வெல்க. பிறப்பறுக்கக்கூடிய இறைவனுடைய கழல்கள், அந்த பிறப்பறுக்கக்கூடிய இறைவனுடைய கழல்களை வணங்கி போற்றி, அந்த பூங்கழல்களை வணங்கி போற்றி, இறைவனுடைய திருவடிகளை வணங்கி நம்முடைய கைகளை சிரத்தில் குவித்து வணங்கக்கூடிய விதத்தில் இறைவனை வணங்கி, அவனுடைய திருக்கழல்கள் நம்முடைய உள்ளத்தை விட்டு எக்காலத்தும் நீங்காமல், எக்காலத்தும் நம்முடைய உள்ளத்தை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும். எப்படி கருவூர் தேவர் தன் குடி முழுதாழ இந்த பொன் திருவடி புகுந்து விட்டது போகவில்லை என்று எப்படி பாடி பரவினாரோ, அது போல நம்முடைய உள்ளத்தில் அவனுடைய திருவடி கழல்கள் பதிய வேண்டும், உள்ளத்தில் புக வேண்டும். நம்முடைய சிந்தையில் இறைவனுடைய திருவடிகளை வைத்து வணங்கி, இறைவனுடைய திருவடி பேரானது நமக்கு கிட்ட வேண்டும். அவனுடைய திருவடிக்கு அன்றாடம் சேவை செய்யக்கூடிய, தொண்டு செய்யக்கூடிய அந்த சிறப்பு தனக்கு வாய்க்க வேண்டும், அந்த பெருமை தனக்கு வர வேண்டும் என்று ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி என்று வணங்கி போற்றினோம் என்று சொன்னால், இறைவன் நம்மை விட்டு எங்கு செல்லுவான்? நம்மிடத்திலே இருந்து கொண்டு ஆறாத இன்பத்தை, பேரருளை நமக்கு அளிப்பான். அந்த பேரருளையும் பேரின்பத்தையும் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய திருவடிகள் நம் உள்ளத்தை விட்டு அகலாத வண்ணம், இறைவனுடைய திருவடிகளை புகழ்ந்து பாடி இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த பெருமையை நாம் பெற வேண்டும். நம் மனம், மொழி, மெய் மூன்றுமே இறைவனிடத்தில் முழுவதுமாக அர்ப்பணித்து இறைவனுக்கு தொண்டு ஆற்ற வேண்டும். சிவபெருமானுக்கு தொண்டு செய்து, சிவத்தொண்டு செய்து, அடியவர்களுக்கும் தொண்டு செய்து, சொல்வார் இல்லையா, அடியார்க்கும் அடியேன், இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய அடியவர்களுக்கெல்லாம் நான் அடியவன் என்று சொல்வது போல, நாமும் இறைவனுடைய அடியவர்களுக்கு தொண்டு செய்து இந்த பிறவி பேற்றினை, இந்த பிறவியில் இருக்கக்கூடிய அல்லல்கள் எல்லாம் நீங்கி இந்த பிறவி பேற்றை சிறந்த முறையில் கொண்டு செலுத்துவதற்கு இறைவன் திருவருள் புரிவான். அவ்வகையில் கருவூர் தேவர் பாடிய அந்த பாடல் அடிகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் தோன்றி அந்த இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று மனமாற வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.